துலாம் போய்கிட்டே இருக்கணும். இடையில திரும்பி பார்த்துடக்கூடாது. நீங்க ஏதாவது திரும்பி பார்த்தா பிரேக் ஆகும், ஏதாவது திரும்பி பார்த்தா பிரேக் ஆகும், அப்படியே நிற்கும். அப்ப மேசராசி அதாவது துலாம் ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாசத்துல எப்படி இருக்கும்? இப்ப கண்டிப்பாக குரு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே 4/9/2025 குரு ஜெயந்தின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 9ஆம் மாசத்துலயே முதல்ல வர்றது குரு ஜெயந்தி தான். அப்புறம்தான் ஓணம்லாம் வருது, அப்புறம்தான் எல்லா பண்டிகைலாம் வருது, அப்புறம்தான் எல்லாம் டிரான்சிட், எல்லா கிரகமும் டிரான்சிட் வேற ஆகுது, அப்புறம்தான் வக்ரமெல்லாம் குறைய ஆரம்பிக்குது. அப்ப டோட்டலா உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த மாதம். எந்த மாதம்? செப்டம்பர் மாதம். உங்க சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, வயசை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன போடணும், என்ன தோணுது? மலையை குடையணுமா, ஃபாரஸ்டுக்குள்ள போகணுமா, வனத்துக்கு போகணுமா, இல்ல மரங்கள் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி பண்ணணுமா, பால் மரங்கள் பார்க்கணுமா, என்ன செய்யணும் உங்களுக்கு சொல்லுங்க. அப்படி இதெல்லாம் பண்ணிடும். அப்படி இதெல்லாம் வந்தா நிச்சயமாக ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கிடைக்கும். அதில் மாற்று கருத்து அல்ல. ஏன்னா துலாம் ராசி செய்கிற தொழில் திருந்த செய்யக்கூடிய ராசி துலாம் ராசி. திருந்த செய்யக்கூடிய ராசி துலாம் ராசி. அப்ப திருந்துவன செய் சொல்றாங்கல்ல, ஒர்க் மோர் டேக்லெஸ். அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒர்க் மோர் டேக்லெஸ். பேச்ச குறை, உற்பத்தி பெருக்கு. பேச்சே பேசாத ராசி துலாம் ராசி தான், பேசாத ராசி. அப்ப இந்த மாசத்துல உங்களுக்கு அந்த வனம் சம்பந்தப்பட்டது, காடு சம்பந்தப்பட்டது, மரங்கள் சம்பந்தப்பட்டது, நிலங்கள் சம்பந்தப்பட்டது, பேக்கரி சம்பந்தப்பட்டது, பூக்கள் சம்பந்தப்பட்டது, அழகு சம்பந்தப்பட்டது, ஹோண்டா கம்பெனி, கார் கம்பெனி. ஏன்னா உங்களுக்கு துலாம் இல்லையா, இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வரல கொஞ்சம் முன்னேற்றத்தை கொடுக்கும். 7.5 இல்லை, 8.5 இல்லை. ராசிநாதன் உங்களுக்கு நல்லா இருக்காரு, உங்க ராசிக்கு 6ல இருக்காரு. உங்க ராசிக்கு உச்சம் பெறக்கூடிய துலாம்ல உச்சம் பெறக்கூடிய ராசி யார்? சனீஸ்வரர். அவரு நல்லா இருக்காரு. நிச்சயமாக உங்க தசாபத்தியை பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ண வெற்றி உங்களுக்கு தான். அப்ப கவனம் எதுல கவனம்? போக்குவரத்தில் கவனம், நண்பர்கள்ட்ட கவனம், குறிப்பா பெண்களிடத்தில் கவனம், குறிப்பா பெண்களிடத்தில் கவனம், போக்குவரத்துல கவனம், தொழில கவனம். வெளிநாட்டுக்கு நல்ல முயற்சி பண்ணாங்க. தோத்து போயிட்டோம்னு நினைக்காதீங்க. ஜெயிச்சு காட்டுறேன்னு நினைக்க, ஜெயிச்சு காட்டுறோம்னு சொல்லி நினைச்சுக்க. தோத்து போயிட்டோம்னு நினைக்காதீங்க, ஜெயிச்சு காட்டுறோம்னு சொல்லி கிடைச்சு. அப்படிலாம் ஜெயிச்சுட்டா நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாசத்தை நீங்க அப்படியே கொண்டு போயிடலாம். துலாம் ராசிக்கு வழிபாடு நிச்சயமாக ஹயக்ரீவர், லட்சுமி நரசிம்மர், சரபேஸ்வரர், ஹயக்ரீவர், லட்சுமி நரசிம்மர், சரபேஸ்வரர், பிரித்யுங்கரா தேவி அம்மன் வழிபாடு. இந்த மாதிரி வக்ரமாக உள்ள தெய்வங்கள் வழிபாடு செய்தால் வளம் செழிப்பு உங்களை நாடி வரும்.